நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஒர்க்கிங் வித் ஃபார்ம்ஸ். ஃபார்ம்ஸை யூஸ் பண்ணி ஃபார்முடைய மெத்தடை யூஸ் பண்ணி HTML நம்ம எப்படி டாக்குமெண்ட்டை க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேயா? ஸோ ஃபார்ம்ஸ் அப்படின்னா என்ன? ஸோ ஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது வேறு எதுவும் இல்லை. யூசர் ஒரு இடத்துல இருப்பார், சர்வர் ஒரு இடத்துல இருக்கும். இந்த யூசர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆன்லைனில் இன்ஃபர்மேஷன்ஸ் என்டர் பண்ணுவாங்க. தென் ஆட்டோமேட்டிக்காக எப்போ நம்ம சப்மிட் கொடுக்குறோமோ நம்முடைய ஆல் டீட்டெயில்ஸ் வில் ஸ்டோர் இன் தட் ஒன் சர்வர். ஓகே, இதுதான் வந்து ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, இந்த ஃபார்முடைய லே அவுட், இந்த ஃபார்முடைய இன்ஃபர்மேஷன்ஸ் இப்படி தான் இருக்கும். ஓகேயா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சி ஹியர் ஸ்டூடெண்ட் நேம் என்ட்ரி பண்ணணும், இமெயில் என்ட்ரி பண்ணணும், தென் யுவர் ஜெண்டர் அண்ட் ரேடியோ பட்டன். ஓகேயா? அது ரேடியோ பட்டன் அப்படின்னு சொல்கிறோம். தென் சப்ஜெக்ட், நம்ம சப்ஜெக்டை செலக்ட் பண்ணணும். ஓகே, தென் எந்த சிட்டி, ஓகே நம்ம எங்கே இருக்கோம் அப்படிங்கிறதையும், தென் கமெண்ட்ஸில் நம்மளுடைய சஜஷன்ஸ் மென்ஷன் பண்ணுறோம், தென் சப்மிட் பண்ணுறோம். ஓகே, இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்மளுடைய சிஸ்டமில் ஷோ பண்ணும். இதை நம்ம என்ட்ரு பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக சப்மிட் கொடுக்கும்போது சர்வரில் போய் நம்ம இங்கே என்ட்ரு பண்ண ஆல் டீட்டெயில்ஸும் ஸ்டோர் ஆகிடும். ஓகேயா? ஸோ இதுதான் பேர் வந்து ஃபார்ம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ஃபார்மை பற்றி தான் இப்போ நம்ம படிக்க போகிறோம். ஓகே, ஒர்க்கிங் வித் ஃபார்ம்ஸ். இது எப்படி க்ரியேட் பண்ணுறது, இதை எப்படி நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேயா? ஸோ ஃபஸ்ட்டு ஒன், த ஃபார்ம்ஸ் ஆர் யூஸ்டு டு ரிசீவ் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த யூசர். யூசர்கிட்டருந்து இன்ஃபர்மேஷன்ஸ் வாங்கி உள்ளே ஸ்டோர் பண்ணுறது தான் இந்த ஃபார்ம்ஸுடைய ஒர்க். ஓகேயா? ஸோ இந்த ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த ஃபஸ்ட் பேராகிராஃப். நெக்ஸ்ட்டு, த ஃபார்ம் டேக் இஸ் யூஸ்டு டு கிரியேட் அ ஃபார்ம். ஃபார்ம் அப்படிங்கிற டேக் தான் ஃபார்மை க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டேக். ஓகேயா? எப்படி HTML க்ரியேட் பண்ணுறதுக்கு HTML ஒரு டேக் கொடுக்குறோம், பாடி க்ரியேட் பண்ணுறதுக்கு பாடி கொடுத்துருக்கோம், தென் டைட்டில் க்ரியேட் பண்ணுறதுக்கு டைட்டில் கொடுத்துருக்கோம். அதே போல் ஃபார்ம் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு டேக். இட் இஸ் அ கண்டெய்னர் டேக். ஓகேயா? கண்டெய்னர் டேக்னா கம்பல்சரி ஓப்பன் அண்ட் க்ளோஸ் டேக்ஸ் இருக்கும். ஓகேயா? ஓப்பன் அண்ட் க்ளோஸ் டேக்ஸ் இருக்கும். ஓகே, இதை யூஸ் பண்ணி தான் நம்ம கம்ப்ளீட் பண்ணோம். ஓகேயா? அண்ட் HTML ஃப்ரம் ஸ்டார்ட்ஸ் வித் ஃபார்ம் அண்ட் எண்ட் வித் த க்ளோசிங் ஆஃப் ஃபார்ம்ஸ். Okay, forms contain many types of forms elements such as text box, radio buttons, check boxes, buttons and drop down list. இது எல்லாமே எதில் இருக்கும் அப்படின்னா ஃபார்ம்ஸில் இன்க்ளூட் ஆகும். எது? டெக்ஸ்ட் பாக்ஸஸ், ரேடியோ பட்டன்ஸ், செக் பாக்ஸஸ், பட்டன்ஸ் அண்ட் ட்ராப் டவுன் லிஸ்ட். இது எல்லாமே வந்து இந்த ஒர்க்கிங் வித் ஃபார்ம்ஸில் இருக்கும். ஓகே, அப்போது டெக்ஸ்ட் பாக்ஸஸ் அப்படின்னா என்ன? நம்ம வந்து என்டர் பண்ணுறக்கூடிய டேட்டாஸ். ஓகே, இது இந்த ஏரியாவுக்கு போய் தான் டெக்ஸ்ட் பாக்ஸ்னு சொல்கிறோம். ஓகே, இங்கே தான் வந்து நம்ம டைப் பண்ணுவோம். எதை டைப் பண்ணணும் அப்படிங்கிறது லெஃப்ட் சைடில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இதுக்கு பேர் லேபிள் பாக்ஸ். ஓகே, இந்த லேபிள் பாக்ஸ் அப்படிங்கிறது நம்ம கொடுத்துருவோம். இந்த லேபிள் பாக்ஸில் என்ன என்ட்ரு ஆகணும் அப்படின்னா ஸ்டூடெண்ட் நேம் என்ட்ரு ஆகணும். இதையும் நம்ம தான் என்ட்ரு பண்ணணும். ஓகே, இது வந்து ப்ரோக்ராம் ஆல்ரெடி போட்டு வச்சுருப்போம். இது வந்து சிஸ்டமில் ஷோ ஆகும். நம்ம இங்கே என்ட்ரு பண்ணுவோம். இங்கே என்ட்ரு பண்ணுற இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் தான் அங்கே போய் ஸ்டோர் ஆகும். ஓகே, ஸோ இந்த பாக்ஸுக்கு பேர் தான் வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறது. ஓகே, டெக்ஸ்ட் பாக்ஸ். நெக்ஸ்ட்டு ரேடியோ பட்டன். ஓகே, ரேடியோ பட்டன் அப்படிங்கிறது ஜெண்டர் நம்ம செலக்ட் பண்ணுறோம் இல்லையா, அதான் ரேடியோ பட்டன் சொல்லுவோம். ஓகே, இதுதான் ரேடியோ பட்டன். சி ஹியர், என்ன ரேடியோ பட்டனுடைய பர்பஸ் அப்படின்னா ஆப்ஷன்ஸ் ரெண்டு கொடுத்துருப்பாங்க, ஆர் மெனி ஆப்ஷன்ஸ். அதில் ஏதோ ஒன்று தான் நம்மளால் செலக்ட் பண்ண முடியும். ஓகேயா? ஏதோ ஒன்று தான் நம்மளால் கிளிக் பண்ண முடியும். அதுக்கு பேர் தான் ரேடியோ பட்டன் அப்படின்னு சொல்ல முடியும். ஓகேயா? ஃபார் எக்ஸாம்பிள் ஜெண்டர். இந்த ஜெண்டரில் பாய் ஆர் கேர்ள், இந்த ரெண்டு ஜெண்டரில் ஏதோ ஒரு ஜெண்டர் தான் நம்ம கிளிக் பண்ண முடியும் இல்லையா? பாய் பண்ணுவோம் ஆர் கேர்ள் பண்ணுவோம். ஆர் எனி பர்சன்ஸ் தே ஆர் கோயிங் டு அப்ளை ஃபார் த பர்டிகுலர் ஒர்க் அப்படின்னா தே ஆர் டிரான்ஸ்ஜெண்டர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு தனியாக ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ பாய், கேர்ள், தென் டிரான்ஸ்ஜெண்டர். ஓகே, தேர்ட் ஜெண்டர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இங்கே அதை கிளிக் பண்ணும்போது அது செலக்ட் ஆகிடும். ஓகேயா? இது வந்து ரேடியோ பட்டன் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, இது ரேடியோ பட்டன். இது டெக்ஸ்ட் பாக்ஸஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு செக் பாக்ஸஸ். ஓகே, விச் ஒன் இஸ் கால்டு செக் பாக்ஸஸ் அப்படின்னா இதில் எது வேணாலும் நம்ம டிக் பண்ணிக்க முடியும். இது செலெக்ஷன் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. செக் பாக்ஸஸை செலெக்ஷன் பாக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதில் எது வேணாலும் நம்மளால் செலக்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, அப்போ தமிழ் செலக்ட் பண்ணிக்கலாம், தெலுங்கு செலக்ட் பண்ணிக்கலாம், இங்கிலீஷ், ஃபிசிக்ஸ், எக்கனாமிக்ஸ், இது வேணாம். இப்போ லாங்குவேஜ் நோன் அப்படிங்கிற அப்ளிகேஷன் இருக்குது அப்படின்னா நமக்கு என்னென்ன லாங்குவேஜ் தெரியுமோ அதெல்லாம் செலக்ட் பண்ணுறோம் இல்லையா, அதை வந்து செக் பாக்ஸஸ் அப்படிங்கிறது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ட்ராப் டவுன் லிஸ்ட்டு, செலக்ட் பாக்ஸ், ட்ராப் டவுன். இதை கிளிக் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக கீழே எல்லா சிட்டியும் ஓப்பன் ஆகும். அதில் நம்ம வேணுங்கிற சிட்டியை செலக்ட் பண்ணும்போது அது வந்து இங்கே இருந்துடும். ஓகேயா? வந்து இங்கே இருக்கும். இப்போ நான் செலக்ட் பண்ணிக்கிறது மதுரை.
ஸோ மதுரை அப்படிங்கிற வேர்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த செலக்ட் பாக்ஸில் ட்ராப் டவுன் லிஸ்ட்டில் இங்கே இருக்கும். ஓகே, இந்த ஏரோ பட்டனை கிளிக் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக டோட்டலாக என்னென்ன சிட்டிஸ் இருக்கோ அது எல்லா சிட்டிஸும் இங்கே ஓப்பன் ஆகும். அதில் நம்ம பர்டிகுலர் சிட்டிஸை கிளிக் பண்ணோம்னா அது வந்து இங்கே வந்துடும். ஓகேயா, இதை ட்ராப் டவுன் லிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து கமெண்ட். ஓகே, இந்த கமெண்ட் அப்படிங்கிறதுல நம்முடைய சஜஷன்ஸ், நம்முடைய தாட்ஸ், நம்முடைய என்ன சொல்கிறது, நம்முடைய இன்ஃபர்மேஷன்ஸை, நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம இங்கே டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேயா, இது டெக்ஸ்ட் ஏரியா. ஓகேயா, டெக்ஸ்ட் ஏரியா. நெக்ஸ்ட்டு வந்து சப்மிட் பட்டன். ஓகே, அண்ட் கிளியர் பட்டன். இந்த சப்மிட் பட்டன், கிளியர் பட்டன் வந்து கமாண்ட் பட்டன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனில் போயிடும். ஓகேயா, புஷ் பட்டன்ஸ். ஓகேயா, அந்த பட்டனை கொடுக்கும்போது இதில் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். பட் அது கிளியராக சப்மிட்டா அப்படிங்கிறத, அந்த ஒர்க்கை, அந்த ஜாப்பை நம்ம அங்கே மென்ஷன் பண்ணிடணும். ஓகே, ஸோ இங்கே கிளியர் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு சப்மிட்டுக்கு உண்டான இன்ஃபர்மேஷனை நீங்கள் டைப் பண்ணியிருந்தீங்கன்னா கிளியரை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலும் சப்மிட்னு ஆகும். ஓகே, அப்போ சப்மிட்டுங்கிற வேர்டுக்கு அதே சப்மிட்டுங்கிற ஆப்ஷன் தான் உள்ளே செலக்ட் பண்ணியிருக்கணும். ஓகே, இதுதான் வந்து HTML ஃபார்ம்ஸ் கண்ட்ரோல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேயா, ஸோ இந்த ஓவரால் இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இங்கே டோட்டலாக போட்டிருக்காங்க. ஓகேயா, சப்மிட் பட்டன் எதுக்கு எல்லாமே இங்கே இருக்கும். ஓகேயா, அட்ரிபியூட்ஸ் ஃப்ரீக்வன்சி யூஸ்டு வித் ஃபார்ம் டேக். என்னென்ன அட்ரிபியூட்ஸ் இருக்குது ஃபார்ம் டேக்கில் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் மெத்தட். The method attributes of form tag is used to identify how the form elements, names and values will be sent to the server. எப்படி வந்து நேம்ஸு, ஃபார்ம்ஸு ஆர் எல்லா டீட்டெயில்ஸையும் சர்வருக்கு சென்ட் பண்ணுது. ஓகே, அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். The get method will append the names of the forms element and their values to the URL. ஓகேயா, டு தி URL. கெட் அப்படிங்கிற மெத்தட் தான் வந்து எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் வாங்கி ஓகே யூஆர்எல்க்கு சென்ட் பண்ணிடுது. ஓகே, யூஆர்எல்னது யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர். அந்த சர்வர் எங்கே ஸ்டோர் ஆகிருக்குதோ அந்த பிளேஸுக்கு, அந்த பர்டிகுலர் ஏரியாவுக்கு வந்து இந்த கெட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன், அந்த மெத்தட் தான் வாங்கி டேட்டாஸை யூஆர்எல் இருக்கக்கூடிய அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணி சர்வரில் ஸ்டோர் பண்ணிடும். த போஸ்ட் மெத்தட் வில் சென்ட் த நேம்ஸ் அண்ட் வேல்யூஸ் ஆஃப் த ஃபார்ம் எலிமெண்ட் ஆஸ் பேக்கெட்ஸ். த போஸ்ட் மெத்தட் அப்படிங்கிறது வந்து வில் சென்ட் த நேம்ஸ் அண்ட் வேல்யூஸ், நேம்ஸையும் வேல்யூஸையும் சென்ட் பண்ணிடும். ஓகேயா, ஆஃப் த ஃபார்ம்ஸ் எலிமெண்ட் ஆஸ் பேக்கெட். ஒவ்வொரு பேக்கெட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சேஞ்ச் பண்ணி சென்ட் பண்ணிடும். ஓகேயா, ஸோ இதுதான் இந்த மெத்தடில் நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகே, எந்த மெத்தடில் இந்த ஃபார்ம் அப்படிங்கிற ஆப்ஷன் ஒர்க் ஆகுது. ஏன் அப்படின்னா யூசர் ஒருத்தர் வந்து உட்காந்து சிஸ்டமில் என்ட்ரி போடுறாரு. என்ட்ரி போட்டது கெட் அப்படிங்கிற ஆப்ஷன் மெத்தட் வந்து நம்மகிட்ட இருந்து டேட்டாஸை வாங்கி யூஆர்எல் மூலிமா எந்த சர்வருக்கு அனுப்பணுமோ அந்த சர்வருக்கு அனுப்பிடும். ஓகே, ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இன்கேஸ் இப்போ வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்கன்னா எக்ஸாம் ரிலேட்டடான சர்வர் எந்த சிஸ்டமில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்களோ அங்கே அனுப்பும். இப்போ ஒரு ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா அந்த ஜாபோட இன்ஃபர்மேஷன் எந்த சர்வரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்களோ அந்த சர்வருக்கு அனுப்பும். இப்படி எந்தெந்த சர்வருக்கு அனுப்பணுமோ அங்கங்கே அனுப்பும். ஓகே, கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறது. இந்த போஸ்ட் அப்படிங்கிற மெத்தட் என்ன பண்ணும் அப்படின்னா, பேக்கெட் வைஸாக ஓகேயா, ஒவ்வொரு பேக்கெட்டாக 500 MB இருந்தாலும் சரி, 1 GB இருந்தாலும் சரி, அல்லது ஒரு பேக்கெட்டை பிரிக்கும்போது ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் ஒரு பேக்கெட்லையும் இன்னொரு அதே இன்ஃபர்மேஷனுடைய செகண்ட் பார்ட் இன்னொரு பேக்கெட்லையும் இருந்தாலும் இட்ஸ் நாட் அ மேட்டர். ஓகேயா, சென்டிங் த இன்ஃபர்மேஷன் பேக்கெட் வைஸ் அங்கே போய் ஜாயின் ஆகிக்கும். ஓகேயா, ஸோ இதுதான் கெட் மெத்தடும் போஸ்ட் மெத்தடுங்கிற ஆப்ஷனை நம்ம தெரிஞ்சுக்கக்கூடியது. ஓகேயா, நெக்ஸ்ட்டு ஆக்ஷன். ஓகேயா, என்ன ப்ராசஸ் நடக்குது. இந்த ஆக்ஷன் அப்படின்னு ஒரு அட்ரிபியூட் இருக்குது. ஓகேயா, அந்த அட்ரிபியூட் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார்ம்ங்கிறது ஒரு டேகு. ஓகேயா, ஆக்ஷனுங்கிறது ஒரு அட்ரிபியூட். The action attribute identifies the server side program or script that will process the form. Okay, server side program. இந்த ஆக்ஷன் அப்படிங்கிறது நம்ம பண்ணுறதில்ல, சர்வர் சைட் ப்ரோக்ராம். சர்வர் தான் அங்கே கிரியேட் பண்ணும், சர்வர் தான் ஆக்டிவேட் பண்ணும். ஓகே, இட் இஸ் அ சர்வர் சைட் ப்ரோக்ராம்ஸ். The action attribute identify the server side program, okay, or script that will process the form. ஓகே, சர்வர் சைடில் அது என்ன பண்ணணும் அப்படிங்கிறது இந்த ஆக்ஷன் அட்ரிபியூட் தான் வந்து டிசைட் பண்ணுது. ஓகேயா, இந்த ஆக்ஷன் வில் பி த நேம் ஆஃப் த காமன் கேட்வே இன்டர்ஃபேஸ், சிஜி அப்படின்னு சொல்லுவாங்க, சிஜிஐ அப்படின்னு சொல்லுவாங்க. இது பேர் வந்து காமன் கேட்வே இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, த ஆக்ஷன் வில் பி த நேம் ஆஃப் த காமன் கேட்வே இன்டர்ஃபேஸ் ப்ரோக்ராம் ரிட்டன் இன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஓகே, லைக் Perl, JavaScript, PHP or Active Server Page, ASP. ஓகே, Active Server Page பேஜில் இது இருக்கும். This will be discussed with JavaScript in book. இதை வந்து நம்ம பின்னாடி நம்ம பார்ப்போம். ஓகே, இந்த ASP ஓகே ஆக்டிவ் சர்வர் பேஜ் அப்படிங்கிறதா வந்து
ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஓகேயா இதை எப்படி ஸ்கிரிப்டாக க்ரியேட் பண்ணி ப்ரோக்ராமுக்கு சர்வருக்கு சென்ட் பண்ணி அதை ஆக்டிவேட் பண்ணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது. ஓகே, அந்த ஆக்டிவ் சர்வர் பேஜ். ஓகே ஓகே இதுதான் டிசைட் பண்ணும். நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறது ஜென்ரல் ஃபார்மேட் ஆஃப் த ஃபார்ம் டேக். ஃபார்ம் டேக்னுடைய ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸை பார்க்க போகிறோம், ஜென்ரல் ஃபார்மேட்டை பார்க்க போகிறோம். ஓகே, see here ஃபார்ம் டேக் அதுதான் பார்க்க போகிறோம், கவனிச்சுக்கோங்க. ஃபார்ம் மெத்தட் கெட் போஸ்ட் ஆக்ஷன். ஓகேயா, ஃபார்ம் மெத்தட் என்னென்னா கெட்டாக இருக்கணும் ஆர் போஸ்ட்டாக இருக்கணும், இந்த ரெண்டில் ஏதோ ஒன்றா இருக்கணும். ஓகேயா, ஃபார்ம் மெத்தட். தென் ஆக்ஷன் ஈக்குவல் டு பேக் அண்ட் சர்வர் ஸ்கிரிப்ட். ஓகேயா, பேக் அண்ட் சர்வர் ஸ்கிரிப்ட் இதையும் கொடுக்கணும். ஓகே, என்ன பேக் அண்ட் சர்வர் ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். ஓகே, ஃபார்ம் எலிமெண்ட்ஸ் ஃபார்ம்ஸ். ஓகே, ஃபார்ம் எலிமெண்ட்ஸ் என்னென்னா ஃபார்ம்ஸ். இந்த ஃபார்ம் எலிமெண்ட்ஸ்குள்ளே என்னென்ன வரும் அப்படின்னா உள்ள என்னென்ன டைப் பண்ண போகிறோமோ அந்த இன்ஃபர்மேஷன் தான் ஃபார்ம் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அது ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்ஸ் பண்ணி பார்ப்போம். இது ஜஸ்ட் இது ஃபார்மேட்டு. ஓகே, சின்டாக்ஸு. ஃபார்ம் மெத்தட் என்ன அப்படின்னா கெட் ஆர் போஸ்ட்டாக இருக்கணும். ஆக்ஷன் அப்படிங்கிறதுல பேக் அண்ட் சர்வருடைய ஸ்கிரிப்ட் இருக்கணும். ஓகேயா, பேக் அண்ட் சர்வர்னா எந்த சர்வரில் ஆக்ஷன் பண்ண போகுது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஓகே, தென் என்னென்ன ஃபார்ம் எலிமெண்ட் இருக்கும் அது. தென் க்ளோசிங் ஃபார்ம் டேக். ஓகே, ஓப்பனிங் ஃபார்ம் டேக் அண்ட் க்ளோசிங் ஃபார்ம் டேக். ஓகே, ஃபார்ம் கண்ட்ரோல்ஸ். ஓகே, ஃபார்ம் கண்ட்ரோல்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். In HTML there are different types of form controls are used to collect data. There are text boxes, password, checkbox, radio buttons, text area, select box, submit and reset buttons are there. Okay, ஃபார்ம் கண்ட்ரோல்ஸ் என்னென்ன ஃபார்ம் கண்ட்ரோல்ஸ் இருக்குது HTML அப்படின்னு கேட்டாங்கன்னா இதை தான் நீங்கள் எழுதணும். ஓகே, தேர் ஆர் டெக்ஸ்ட் பாக்ஸ், பாஸ்வேர்ட்ஸ், செக் பாக்ஸ், ரேடியோ பட்டன், டெக்ஸ்ட் ஏரியா, செலக்ட் பாக்ஸ், சப்மிட் அண்ட் ரீசெட் பட்டன் அப்படிங்கிறத நீங்கள் எழுதணும். ஓகேயா, ஸோ இதில் எல்லா டீட்டெயில்ஸ் இருக்கும். ஓகே, இப்போ இதெல்லாம் பார்த்தோம், ஆனால் பாஸ்வேர்டை பற்றி பார்க்கல இல்லையா. பாஸ்வேர்டு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இதே போல் டெக்ஸ்ட் ஏரியா தான் இருக்கும். பட் இந்த இடத்துல பாஸ்வேர்டுன்னு டைப் பண்ணியிருக்கோம். நம்ம இங்கே டைப் பண்ணும்போது டெக்ஸ்ட் விசிபிள் ஆகாது. ஓகே, நார்மலாக நம்ம எப்படி பாஸ்வேர்ட் டைப் பண்ணும்போது ஸ்டார்னு வரும், அதே போல் அல்லது டாட்டில் இருக்கும். ஓகே, பெரிய பிக் டாட்டாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டில் தான் அது ஓப்பன் ஆகும். ஏன்னா பிகாஸ் அது அந்த ப்ரோக்ராம் வந்து இன்பில்டட். நம்ம ஜஸ்ட் பாஸ்வேர்டு அப்படிங்கிற ஒரு டேகை மட்டும் எடுத்து யூஸ் பண்ணால் போதும், அது ஆட்டோமேட்டிக்காக இட்ஸ் கன்வெர்ட் டு ஸ்டார் ஆர் டாட் ஃபங்க்ஷன். ஓகேயா, ஸோ மற்றதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ரீசெட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. இங்கே ஏதாவது டேட்டாஸ் வந்து நீங்கள் தப்பாக என்ட்ரி போட்டிங்க அப்படின்னா ஒன்று தப்பு போட்டிங்கன்னா நோ ப்ராப்ளம், நீங்கள் உள்ளே போய் எடிட் பண்ணிப்பீங்க. இன்கேஸ் மோர் தென் ஒன் நீங்கள் ரீசெட் பண்ணணும் அப்படின்னா டோட்டலாக நீங்கள் ரீசெட் கிளியர் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் என்னென்ன நீங்கள் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்தீங்களோ எல்லாமே டெலிட் ஆகிடும். அகெயின் நீங்கள் என்ட்ரி போட்டுட்டு சப்மிட் கொடுத்துக்கலாம். ஓகேயா, இதுதான் வந்து ரீசெட் பட்டனுக்கு உண்டான இன்ஃபர்மேஷன். ஸோ இது எல்லாமே வந்து கண்ட்ரோல் பட்டன்ஸில் ஃபார்ம் கண்ட்ரோல் பட்டன்ஸ்குள்ளே இன்க்ளூட் ஆகிடும். ஓகேயா, நெக்ஸ்ட் இன்புட் டேக். Okay, input tag. The most of the form controls are created by input tag. Okay, input tag. The input tag is an empty tag. அப்படின்னா என்ன அர்த்தம்? It is not having the closing tag. Empty tag அப்படின்னா closing tag கிடையாது. Okay, used to create different form elements or controls such as text box or radio buttons. Text box or radio buttons. Okay, next attributes of input tag. Input tag னுடைய attributes என்னென்ன? ஃபர்ஸ்ட் வந்து type. ஓகே, என்னென்ன இருக்குது அப்படின்னா டைப் இருக்குது. ஸோ என்னென்ன டைப்ஸ் பார்க்க போகிறோம். The attributes is used to define the types of control to be created by input tag. ஓகே, input tag நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் நிறையா கண்ட்ரோல்ஸ் இருக்குது. ஓகே, டைப் ஆஃப் கண்ட்ரோல்ஸ். ஓகே, அந்த டைப் ஆஃப் கண்ட்ரோல்ஸ் என்னென்ன, அதுக்கு என்னென்ன ஒர்க் இருக்குது அலாட் பண்ணியிருக்காங்க, அதோடைய நேமை நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னா அதுக்கு என்னென்ன ஜாப் அலாட் பண்ண முடியும், சிஸ்டமாக அலாட் பண்ணிக்கும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது, அதை பார்க்க போகிறோம். ஓகேயா, த ஃபஸ்ட் வந்து வேல்யூ ஆஃப் டைப் அட்ரிபியூட். என்னென்ன டைப் அட்ரிபியூட் இருக்குன்னு பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட்டு, பாஸ்வேர்டு, செக் பாக்ஸ், ரேடியோ பட்டன்ஸ், ரீசெட், சப்மிட் அண்ட் பட்டன்ஸ். இது எல்லாமே அந்த இன்புட் டேகினுடைய அட்ரிபியூட்ஸ். ஓகேயா, இது ஆல்ரெடி உங்களுக்கு இதில் நான் டிஃபைன் பண்ணிட்டேன். ஓகே, இதில் நான் உங்களுக்கு டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ இருந்தாலும் நீங்கள் இதை படிச்சுக்கோங்க. படிச்சிங்கன்னா சேம் இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இருக்கும். ஓகேயா, அதோடைய சைஸ் எப்படி இருக்கும், அது என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம், ஓகே, அது எல்லாமே இந்த டிஸ்கிரிப்ஷன்ஸில் போட்டிருக்கும். ஓகேயா, நெக்ஸ்ட்டு நேம். ஓகேயா, ஸோ நேம் என்ன அப்படின்னா the attribute of input tag is used to assign the name to the input control. ஓகே, இன்புட் கண்ட்ரோலுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நேம் அலாட் பண்ணுறோம். ஓகே, when the form is submitted the data values are passed to the server along with the name of the controls. அப்போ நேம் ஆஃப் த கண்ட்ரோல்ஸ் அப்படின்னா என்ன?
ஒன்றும் இல்லை, அந்த பட்டனுக்கு நம்ம நேம் அசைன் பண்ணுறோம் வித் த ஃபங்க்ஷன். ஓகேயா, என்ன ஃபங்க்ஷன், அந்த பட்டனை கிளிக் பண்ணால் என்ன ஃபங்க்ஷன் நடக்கும் அப்படிங்கிறத நேமோட சென்ட் பண்ணுறோம். தட்ஸ் இட். ஓகே, அது நேம் அப்படிங்கிற டேக். தென் வேல்யூ, த அட்ரிபியூட் இஸ் யூஸ்டு டு டிஃபைன் டிஃபால்ட் வேல்யூ டு சம் கண்ட்ரோல்ஸ். ஓகே, ஒரு குறிப்பிட்ட கண்ட்ரோலுக்கு மட்டும்தான் இந்த டிஃபால்ட் வேல்யூஸ் அட்ரிபியூட்ஸில் அசைன் பண்ணியிருப்போம். ஓகேயா, நெக்ஸ்ட் சைஸ். This is used to set the width of the input text in terms of characters. Okay, in terms of characters. It is applicable only for text box and password boxes. சைஸை நம்ம அசைன் பண்ணுறோம். இந்த பேஜில் இருந்து இந்த இடத்துல இருந்து இவ்வளோ தூரத்துக்கு எனக்கு டெக்ஸ்ட் பாக்ஸ் கிரியேட் ஆகணும் அப்படின்னு சொல்லி மேனுவலாக நம்ம தான் டிசைட் பண்ணுறோம். பிகாஸ் ஏன் அப்படின்னா டெக்ஸ்ட் பாக்ஸில் ஒருத்தருடைய பேர் கம்மியாக இருக்கும், அதிகமாக இருக்கலாம். பாஸ்வேர்டு கம்மியாக வச்சுருப்பாங்க, அதிகமாக வச்சுருக்கலாம். ஓகே, டெக்ஸ்ட் ஏரியாவில் கம்மியாக இருக்கும், ஒரு பேராகிராஃபை டைப் பண்ணுவாங்க. ஸோ இந்த பேஜஸ் மட்டும் சைஸஸை நம்ம கொடுக்கணும். யூசர் வந்து டிசைட் பண்ணணும், வித் டிசைட் பண்ணணும். ஓகேயா, ஸோ அது இன்புட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கேரக்டர். கேரக்டரில் நம்ம டேர்ம்ஸில் மென்ஷன் பண்ணுவோம். ஓகேயா, நெக்ஸ்ட்டு மேக்ஸ் லென்த். ஓகே, மேக்ஸ் லென்த் அப்படிங்கிறது மேக்ஸிமம் லென்த் அப்படிங்கிறது மீனிங். திஸ் அட்ரிபியூட் ஆஃப் இன்புட் டேக் இஸ் யூஸ்டு டு செட் த லென்த் ஆஃப் இன்புட் கேரக்டர். ஓகே, this attributes of input tag is used to set the length of the input character. Input character உடைய length. Okay, so number of character to be inputted, எவ்வளோ length நம்ம இன்புட்டாக கொடுப்போம். ஓகே, அதனுடைய மேக்ஸிமம் லென்த்தை மென்ஷன் பண்ணோம் டு தி டெக்ஸ்ட் பாக்ஸ் அண்ட் பாஸ்வேர்டு பாக்ஸஸ். நம்ம எவ்வளோ கொடுக்குறோம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக இட் வில் கம். ஓகேயா, சி ஹியர் ஃபர்ஸ்ட் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பாஸ்வேர்டும் யூசர் நேம் பாஸ்வேர்டும் கொடுக்கறதுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரோக்ராம்ஸில் பாருங்கள், இதை நான் அப்படியே உங்களுக்கு காப்பி பண்ணுறேன். ஓகே, ஸோ ஆல்ரெடி நான் காப்பி பண்ணி சிஸ்டமில் போட்டிருக்கேன். ஓகே, இருந்தாலும் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். ஓகேயா, ஸோ ஒரு வேர்ட் டாக்குமெண்ட், அந்த வேர்ட் டாக்குமெண்ட்டில் ஓகே ஒன்று ஓப்பன் பண்ணி சேவ் பண்ண போகிறோம். ஓகே, சாப்டர் 13 அந்த ஃபோல்டருக்குள்ளே போட போகிறேன். ஓகே, இந்த ஃபஸ்ட்டு FIRST ஃபஸ்ட்டு மட்டும் கொடுத்துக்கிறேன். .html. ஓகே, ஃபஸ்ட் .html அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ சேவ் பண்ணியாச்சு. the file not found. ஓகே, ஏன்னா இன்னும் நான் ஓப்பனே பண்ணல நியூவாக. ஓகே, ஸோ நியூ டாக்குமெண்ட் போட்டுக்கிறோம். ரைட் கிளிக் பண்ணி காப்பி, தென் எம்டி டாக்குமெண்ட் வி ஹாவ் டு சேவ் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ தான் சேவ் பண்ண போகிறோம். FIRST.html. ஓகே, ஸோ இப்போது சேவ் பண்ணியாச்சு. எங்கே இருக்குன்னா சேம் பிளேஸ், we have to go there. see here first dot. ஓகே, இதுதான் இது. அப்போ என்ன பண்ணும், ரைட் கிளிக் பண்ணி ஓகே ஓப்பன் வித் ஒரு ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணணும். ஓகேயா, ஸோ நம்ம எந்த ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணுறோமோ அந்த ப்ரௌசரில் தான் அது ஓப்பன் ஆகும். see here ஒரு ஃபார்ம்ஸ் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், யூசர் நேம். இங்கே யூசர் நேம் பாருங்கள், ப்ரோக்ராம்ஸில் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணியாச்சு. ப்ரோக்ராம்ஸ்லேயே மென்ஷன் பண்ணியிருக்கிறோம் எந்த யூசர் நேம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. see here ஃபார்ம் ஆக்ஷன், யூசர் நேம் என்ன, இன்புட் டைப் டெக்ஸ்ட்டு, நேம், யூசர் நேம். ஓகே, யூசர் நேம் இங்கே கொடுத்தாச்சு. அப்போ இந்த யூசர் நேம் தான் நம்ம கொடுக்க முடியும். ஓகேயா, யூசர் நேம் அப்படிங்கிற வேர்டு தான் நம்ம பாஸ்வேர்டாக கொடுக்க முடியும். அண்ட் மேக்ஸிமம் லென்த் பார்த்தீங்கன்னா 15. அந்த 15க்கு மேலே நம்மளால் கொண்டு போக முடியாது. அந்த ஃபாண்ட்டுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 20. ஓகேயா, அண்ட் பாஸ்வேர்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா பாஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேயா, ஸோ யூசர் நேம்ங்கிறது யூசர் நேம் அண்டர்ஸ்கோரில் தான் கொடுக்கணும். அண்ட் பாஸ்வேர்டு பாஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இதை தான் நம்ம கொடுத்துக்க முடியும். ஓகேயா, இப்போ அகைன் இந்த ஃபார்முக்கு போவோம். இங்கே போய் நம்ம கொடுக்க போகிறோம். ஓகேயா, யூசர் நேம் யூசர் _NAME. ஓகே, யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு பாருங்கள் PASS பாஸ்ன்னு கொடுத்தாச்சு. ஓகே, கொடுத்துட்டு லாகின் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது நம்மகிட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்கும். என்ன கேட்குது, ஜிமெயிலையும் யாஹூ மெயிலையும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்குது. ஏன் அப்படின்னா நான் ஃபார்ம்ஸில் கொடுத்துருக்கேன். இந்த ரெண்டையும் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிடுச்சுன்னா எனக்கு ஃபார்ம் ஆக்ஷன் நடக்கணும். என்ன ஆக்ஷன் நடக்கணும், மெயில் அனுப்பணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஓகேயா, மெயில் அனுப்பணும். மெயில் டு யாருக்கு அனுப்பணும், abcd.xyz@com அப்படின்னு சொல்லி. ஓகே, என்ன மெத்தட் அப்படின்னா போஸ்ட் மெத்தட், போஸ்ட் பண்ணணும். ஓகே, அப்போ இந்த யூஆர்எலுக்கு என்னோட இன்ஃபர்மேஷனை போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது என்ன ஆகும், இப்போ நான் இதை ஓகே கொடுத்துட்டு இதை நான் செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் லிங்க் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா என்னுடைய மெயில் ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆகிட்டு யாருக்கு அனுப்பணும்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறனோ ஓகே அந்த மெயில் ஐடிக்கு போய் கம்போஸ் வந்து நிற்கும். அப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணலாம், ஓகே கொடுத்துட்டோம்னா என்ன டைப் பண்ணணுமோ அந்த இன்ஃபர்மேஷன் டைப் பண்ணி ஓகே கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக மெயில் சென்ட் ஆகிடும். ஓகேயா, ஸோ இதுதான் வந்து இந்த இன்ஃபர்மேஷன். ஓகே, புரிஞ்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா
in HTML code to demonstrate form and form controls. என்னென்ன உள்ள கண்ட்ரோல்ஸ் உள்ள இருக்கும் அப்படின்னா டெக்ஸ்ட் பாக்ஸ், செக் பாக்ஸ் அண்ட் ரேடியோ பட்டன்ஸ். ஓகே, இந்த மூணுமே இதுக்குள்ளே இன்க்ளூட் ஆகும். ஓகேயா? ஸோ ஆல்ரெடி இதை நான் காப்பி பண்ணி போட்டிருக்கேன் உங்களுக்கு. ஓகே, இதை கவனிங்க. ஸோ என்ன போட்டிருக்கேன், ரேடியோ அப்படிங்கிற நேமில் போட்டிருக்கேன். ஓகே, அதை ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் ஃபயர்ஃபாக்ஸ். எந்த க்ரோம் வச்சுருக்கீங்களோ, எந்த ப்ரௌசர் வச்சுருக்கீங்களோ அந்த ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணுங்க. ஓகே, சி ஹியர் ஸ்டூடெண்ட் நேம். ஓகே, இங்கே ஸ்டூடெண்ட் நேம் என்ன ப்ரோக்ராம்ஸில் நம்ம கொடுத்துருக்கணுமோ அந்த ஸ்டூடெண்ட் நேம் இங்கே கொடுக்கணும். ஓகே, இங்கே ஏதாவது ஸ்டூடெண்ட் நேம் மென்ஷன் பண்ணியிருக்கோமா? ஃபார்ம் ஆக்ஷன்ஸில் நேம் ஈக்குவல் டு நேம் தான், டெக்ஸ்ட் ஈக்குவல் டு நேம் தான். அப்போ நேம் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணணும். ஓகேயா? ஸோ ப்ரௌசருக்கு போகிறோம், நேம் அப்படிங்கிறத ஏதோ ஒரு நேம் கொடுக்குறோம். ஓகேயா? கொடுத்தாச்சு. தென் பாய். இப்போ பாருங்கள், இதை நான் கிளிக் பண்ணேன்னா அது போயிடும், இதை கிளிக் பண்ணால் இது போயிடும். இதை ஒன்று தான் செலக்ட் பண்ண முடியும். அண்ட் சப்ஜெக்ட் பாருங்கள், இதை கிளிக் பண்ணலாம், அண்ட் இங்கிலீஷ் கிளிக் பண்ணலாம், அண்ட் ஃபிசிக்ஸ், இந்த மூணையும் செலக்ட் பண்ண முடியும். ஓகே, இது வந்து செக் பாக்ஸு, இது வந்து ரேடியோ பட்டன். ஓகேயா? இது டெக்ஸ்ட் பாக்ஸ். டெக்ஸ்ட் பாக்ஸில் எவ்வளோ சைஸ் அப்படிங்கிறத நம்மளால் மென்ஷன் பண்ண முடியும். ஓகேயா? அண்ட் சப்மிட் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா அகெயின் இட் வில் ஆஸ்கிங் டு மெயில் சென்ட் டு அப்படின்னு கேட்கும். ஓகேயா? அண்ட் ரீசெட் கிளியர் கொடுத்துட்டோம்னா இது எல்லாமே ரீசெட் ஆகிடும். அகெயின் நம்ம வேறு யாராவது நேம்ஸை நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். உள்ளே போயிட்டு பாய், தமிழ், தெலுங்கு, ஓகே, எக்கனாமிக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு சப்மிட் கொடுக்கலாம். ஓகே, ஸோ இப்படி தான் வந்து இன்ஃபர்மேஷன்ஸை வந்து நம்ம HTML ரேடியோ பட்டன் ஆர் செக் பாக்ஸஸை நம்ம யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்க முடியும். ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது செலக்ட் டேக். செலக்ட் டேக் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணது தான். செலக்ட் அப்படிங்கிற டேக்கை யூஸ் பண்ணி மல்டிபிள் ஐட்டம்ஸை நம்ம ட்ராப் டவுன் லிஸ்ட் மூலிமா நம்ம செலக்ட் பண்ணி எடுத்து ஃபெச் பண்ண போகிறோம். தட்ஸ் இட். ஓகே, அதுதான் வந்து செலக்ட் அப்படிங்கிற டேக். ஓகேயா? ஸோ இதில் என்ன அப்படின்னா ப்ரொவைட் த நேம் ஆஃப் த கண்ட்ரோல். ஓகே, கண்ட்ரோலுக்கு நம்ம நேம் ப்ரொவைட் பண்ணணும். என்ன அப்படின்னு சொல்லி, என்ன அப்படின்னா அது செலெக்ஷன் ஆப்ஷனா, என்னென்ன நேம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். செகண்ட் சைஸ். ஓகே, டிட்டர்மைன் த ஸ்டைல் அண்ட் ட்ராப் டவுன் லிஸ்ட். ஓகே, சைஸ் 1 ட்ராப் டவுன் லிஸ்ட் அண்ட் சைஸ் 2 லிஸ்ட் பாக்ஸ். ஓகே, ரெண்டு இருக்குது. சைஸ் 1 சைஸ் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறது ட்ராப் டவுன் லிஸ்ட்டு, சைஸ் 2 அப்படிங்கிறது வந்து லிஸ்ட் பாக்ஸ். ஓகேயா? இப்படி ரெண்டு இருக்குது. மல்டிபிள் allow user to set multiple values. மல்டிபிள் வேல்யூஸை நம்மளால் செட் பண்ணிக்க முடியும், மல்டிபிள் அப்படிங்கிற டேக். நெக்ஸ்ட் அட்ரிபியூட்ஸ் ஆஃப் ஆப்ஷன். ஆப்ஷன் அப்படிங்கிற டேக்கினுடைய அட்ரிபியூட்ஸ் என்னென்ன? செலக்ட் அப்படிங்கிற அட்ரிபியூட்ஸ்க்கு இண்டிகேட் டிஃபால்ட் செலெக்ஷன். செலக்ட் அப்படிங்கிற அட்ரிபியூட் வந்து இண்டிகேட் த டிஃபால்ட் செலெக்ஷன். டிஃபால்ட் செலெக்ஷன் என்னென்ன? இன்கேஸ் நம்ம வந்து மென்ஷன் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டோம் அப்படின்னோம்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த வேல்யூஸ் தான் செலக்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செட் பண்ணி வச்சுருவோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நம்ம ஸ்கூலில் இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸுடைய லிவிங் ஏரியா ஓகேயா ஈரோடு அப்படின்னு வரும். அப்போ அந்த ஈரோடுங்கிறது நான் ஒவ்வொரு டைமும் டைப் பண்ணி செலக்ட் பண்ண டைப் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஜஸ்ட் அந்த பேஜுக்கு வரும்போது நான் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஈரோடுன்னு எடுத்துக்கும். ஓகேயா? யாருக்கு நான் டிஃப்ரெண்ட் பிளேசஸ் லொக்கேஷன்ஸ் நான் போடணுமோ அவங்களுக்கு மட்டும் செலக்ட் பண்ணால் போதும். ஸோ ஈரோடு அப்படிங்கிறது மோஸ்ட் ஆஃப் த பர்சன்ஸுடைய நேம்ஸ், ஸ்டூடெண்ட்ஸுடைய நேம்ஸ் ஈரோடு தான் வருது அப்படின்னா அந்த நேமையே நம்ம வந்து டிஃபால்ட்டாக செலக்ட் பண்ணிட்டோம்னா அது செலக்ட் ஆகிக்கும். ஓகேயா? நெக்ஸ்ட் வேல்யூ. த வேல்யூ டு பி சப்மிட்டட் டு தி சர்வர். ஓகேயா? வேல்யூ டு பி சப்மிட்டட் டு தி சர்வர். சர்வருக்கு வந்து வேல்யூஸ் வந்து சப்மிட் ஆகிடும். ஓகேயா? ஸோ இதுதான் வந்து அந்த இன்ஃபர்மேஷன். இப்போ நான் இதை காப்பி பண்ணுறேன். சி ஹியர், இங்கே வந்து HTML டாக்குமெண்ட்டில் அந்த செலெக்ஷன் ஆப்ஷன் யூஸ் பண்ணி என்னென்ன டேட்டாஸ் உள்ள செலெக்ஷனில் வரணுமோ அந்த கோடிங்கை டைப் பண்ணி இங்கே போட்டிருக்கோம். ஓகே, என்னென்ன இருக்குன்னா சென்னை அண்ட் கோயம்புத்தூர், கன்னியாகுமரி அப்படின்னு ஆப்ஷன்ஸ் நிறையா போட்டிருக்கோம். இதில் இந்த ஆப்ஷன்ஸ் மட்டும் பாருங்கள். என்ன அப்படின்னா ஆப்ஷன் வேல்யூ ஈக்குவல் டு MDR மதுரை. ஓகேயா? செலக்ட் மதுரை அப்படின்னு கொடுத்துருக்கோம். அப்போ செலக்ட் மதுரை அப்படின்னா என்ன? செலெக்ஷன். ஓகே, செலக்டடு. அப்போ டிஃபால்ட்டாக எதுவுமே நான் செலக்ட் பண்ணலை அப்படின்னா இந்த மதுரை தான் ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் பண்ணிக்கணும். வேறு எந்த ஊரையும் இதுக்குள்ளே வரக்கூடாது. ஓகே, இதுலேயே நம்ம வேறு ஊர் போட்டிருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக மாறிக்கும். இப்போ மதுரை, இப்போ உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். சேவ் பண்ணிட்டேன். ஓகே, ஆல்ரெடி நான் போட்டு ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் அந்த பிளேஸ். ஸோ இங்கே கிளிக் பண்ணிவிட்டு என்னுடைய நேம் செலக்ட் பண்ணிக்கிறோம். இதை நான் கிளிக் பண்ணாலும் கிளிக் பண்ணலைன்னாட்டும் டிஃபால்ட்டாக மதுரை தான் இருக்கும். ஓகே, இப்போ நான் சென்னை செலக்ட் பண்ணிட்டேன். சென்னை ஆகிடுச்சு. இப்போது சப்மிட் அப்படின்னு கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக மெயில் டோன் வந்துடும். ஓகேயா? இப்போ நான் ரீசெட் பண்ணுறேன். கிளியர் பண்ணிட்டேன். மதுரையே வந்திருக்கு. அகெயின் வேறு பர்சன்ஸ் கொடுக்குறோம். அந்த வேறு பர்சன்ஸ் செலக்ட் பண்ணியாச்சு. அண்ட் மதுரையே நான் விட்டுறேன். சப்மிட் கொடுத்தாலும் உள்ளே போயிடும். ஓகேயா? சரி, இங்கே பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக மதுரை டிஃபால்ட் ஆகிருக்கான்னு சொன்னேன். ஓகேயா? இப்போ நம்ம உள்ளே போயிட்டு மாற்ற போகிறோம்.
கோடிங்கு. இந்த மதுரை அப்படிங்கிறத செலக்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். அப்போ செலக்ட் அப்படிங்கிறத கொடுத்துருந்தோம்னா மதுரை அப்படிங்கிறத டிஃபால்ட்டாக வந்துகிட்டே இருக்கும். இப்போது அந்த மதுரை அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஓகே வேறு நேம் கொடுக்க போகிறோம். ஓகேயா, சென்னை, கோயம்புத்தூர், கன்னியாகுமரி அப்படிங்கிறது பதிலாக நான் இப்போ கரூர் அப்படின்னு கொடுக்க போகிறேன். ஓகேயா, கரூர்னு கொடுத்துட்டு கோடிங்கை சேவ் பண்ணிட்டேன். ஓகே, அகெயின் நம்ம உள்ளே போகிறோம். ஆனால் அங்கே மதுரை தான் இருக்குது. நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ரிஃப்ரெஷ் பண்ணோம். சி ஹியர் ரிஃப்ரெஷ் ஆகிடுச்சு. அப்போ கரூர் வந்துடுச்சு. டிஃபால்ட்டாக அதுதான் இருக்கும். ஓகேயா, ஸோ நம்ம கன்னியாகுமரின்னு செலக்ட் பண்ணிவிட்டு தென் சப்மிட் கொடுத்தோம்னா உள்ளே போகும். கிளியர் கொடுத்தோம்னா அகெயின் இட் வில் கம் ஃபார் த நார்மல் வேல்யூ இட் இஸ் அ கரூர். ஓகேயா, ஸோ இதுதான் வந்து செலெக்ஷன் ஆப்ஷனில் யூஸ் பண்ணி ஓகேயா மல்டிபிள் வேல்யூஸஸ் நம்ம ட்ராப் டவுன் லிஸ்ட் மூலிமா நம்ம செலக்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஓகேயா, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டெக்ஸ்ட் ஏரியா பற்றி பார்க்க போகிறோம். The text area tag is used to receive multi-line text data as input. Multi-line text data. ஓகேயா, சஜஷன்ஸ் நம்ம கொடுக்குறேன்னு சொன்னோம் இல்லையா அந்த ஏரியா. ஸோ அங்கே எப்படி டேகை ஆர் இன்ஃபர்மேஷன்ஸை கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இட் இஸ் எ கண்டெய்னர் டேக். கண்டெய்னர் டேக்னு என்ன? ஸோ கம்பல்சரி. ஸோ டெக்ஸ்ட் ஏரியா அப்படிங்கிறதுக்குள்ள இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உள்ள இன்க்ளூட் ஆகும். ஓகேயா, ஸோ இந்த டெக்ஸ்ட் ஏரியாவுக்குள்ளே என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம பண்ணணும் அப்படின்னா நேம் யூஸ்டு டு டிஃபைன் நேம் டு கண்ட்ரோல். ஓகே, நேம் டு கண்ட்ரோலுக்கு நேமை நம்ம டிஃபைன் பண்ணணும். என்ன அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணணும். ரெண்டாவது ரோஸ், ஸ்பெசிஃபை த நம்பர் ஆஃப் ரோஸ் இன் டெக்ஸ்ட் ஏரியா கண்ட்ரோல். அப்போது டெக்ஸ்ட் ஏரியாவில் நம்ம எவ்வளோ ரோ மென்ஷன் பண்ணுறோமோ அவ்வளோ ரோ கம்பல்சரியாக டைப் பண்ணணுமா அப்படின்னு கொஸ்டின் கேட்டால் இட்ஸ் நாட் நெசசரி. என்ன ப்ராப்ளம் அப்படின்னா நம்ம இவ்வளோ ரோஸ் மென்ஷன் பண்ணிட்டோம், அந்த ரோஸ்க்கு உள்ளேயே நம்ம முடிச்சுக்கலாம். இப்போ 10 ரோஸ் வரும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தேன்னா நான் 7 ரோஸ்லேயே என்னுடைய இன்ஃபர்மேஷன்ஸை கன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஓகே, 10 ரோஸ் கம்பல்சரியாக டைப் பண்ணி தான் ஆகணுங்கிற நெசசிட்டி இல்லை. அண்ட் சேம் டைம் ஆல்சோ காலம்ஸ், ஸ்பெசிஃபை த நம்பர் ஆஃப் காலம்ஸ் இன் த டெக்ஸ்ட் ஏரியா, நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் இன் எ லைன். ஒரு லைனில் எவ்வளோ கேரக்டர்ஸ் வருது அப்படிங்கிறதா இங்கே காலம். ஓகே, அதையும் நம்ம மென்ஷன் பண்ணணும். ஓகே, ஸோ இது எல்லாமே இந்த டெக்ஸ்ட் ஏரியாவில் கமெண்ட்டில் கொடுக்க முடியும். ஓகேயா, சி ஹியர் இங்கே கொடுத்துருக்காங்க இன்புட் டெக்ஸ்ட் நேம் மெயில் சைஸ் மேக்ஸிமம் ஓகேயா 25 லென்த். ஓகேயா 25 லென்த்து அண்ட் சைஸ் வந்து 30 தான் போத் ஆல்சோ. ஸோ இன்புட் ரெண்டுமே 25 தான் மேக்ஸிமம் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே டெக்ஸ்ட் ஏரியாவில் என்னென்னா எத்தனை ரோ டைப் பண்ண போகிறோம்னா 5 ரோஸ் டைப் பண்ண போகிறோம். எவ்வளோ காலம்ஸ் 50 காலம்ஸ், ஐ மீன் 50 கேரக்டர். நேம் அப்படிங்கிறது என்ன? கமெண்ட்ஸுங்கிறது எது? இது. ஓகேயா, நேமில் என்ன டைப் பண்ண போகிறோம்? கமெண்ட்ஸ் அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்க போகிறாங்க. ஓகே, அது கமெண்ட்ஸில் வரணும். தென் டெக்ஸ்ட் ஏரியாவை க்ளோஸ் பண்ணியிருக்கோம். அப்போது பி அப்படிங்கிற அந்த டேக்குக்குள்ளே இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகேயா, ஸோ இதுதான் வந்து எந்த இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னா டெக்ஸ்ட் ஏரியாவுடைய அட்ரிபியூட்ஸ், டேக் அட்ரிபியூட்ஸ். ஓகேயா, இருக்கிற ப்ரோக்ராம்ஸ் என்ன அப்படின்னா அண்ட் HTML கோடு டு demonstrate all forms controls discussed in chapter. இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்த எல்லா கண்ட்ரோல்ஸையும் ஒரே ப்ரோக்ராமில் ஒரே டிஸ்பிளேல ஒரே ஃபார்மில் அவங்க கொடுத்துருக்காங்க. டெக்ஸ்ட் பாக்ஸ், லேபிள் பாக்ஸ், ரேடியோ பட்டன், செக் பாக்ஸஸ், தென் ட்ராப் டவுன் லிஸ்ட்டு, செலெக்ஷன். ஓகே, அது தென் கமெண்ட்ஸு, பட்டன்ஸில் சப்மிட்டு அண்ட் கிளியர். ஓகே, ரீசெட், எவ்ரி திங் இஸ் ஒரே பேஜில் இவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேயா, ஸோ இதோட வந்து இந்த 12th சாப்டர் கம்ப்ளீட் ஆகுது. ஓகேயா, சாரி 13th சாப்டர் ஓவர் ஆகுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சாப்டர் நம்பர் 13, வெப் பேஜ் டெவலப்மெண்ட் யூஸிங் HTML அண்ட் CSS. ஓகே, ஸோ CSS அப்படிங்கிறத பற்றின ஜஸ்ட் ஒரு ஓவரால் இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். ஓகே, CSS அப்படிங்கிறது கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட். இதில் நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா after learning this chapter the students will be able to என்ன தெரிஞ்சுக்க போகிறாங்க அப்படின்னா understanding the uses of CSS அப்படின்னா என்னங்கிறது தெரிஞ்சுக்க போகிறோம். how to create separate CSS file to format various elements of HTML. டிஃப்ரெண்ட்டான இன்னொரு HTML டேகுக்கு இன்னொரு பேஸில் செப்பரேட்டாக நம்ம CSS ஃபைல் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். then how to use a CSS file in HTML 9.1 necessity of internet. ஓகேயா, ஸோ 9.1 HTML necessity of internetல CSS ஃபைலை நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த 13th சாப்டரில் நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகேயா, தேங்க்யூ.